செம்மையான போலீஸ்காரராக இருக்காரு இவர். என்ன ஐயோ, அந்த போலீஸ் செம்மையாக கோவப்பட்டார். அவர் மனிதாபிமானம் இல்லையாங்கிற அளவுக்கு கோவப்பட்டார். நான் உள்ளே போனேன். ஸோ கிருக்கானந்தா விலாக் கொல்கட்டா டெஸ்ட் மேட்ச் டே 2 விழாவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். என்னடா மேலே அது ஜெர்கின்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். என்னடா பானிபூரி வந்து கையில் வச்சு அதுவும் சாப்பாடு மாதிரி சாப்பிட்றாங்க. எப்போ பார்த்தாலும் வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் கொடுக்குற பூரி தான். நம்ம ஊரில் இருக்கிற பெரிய சைஸ் பூரி, இப்போ சின்ன பூரி. இது எவ்வளோன்னு போகும்போது கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ரொம்ப ஹைஃபை யோயோ கடைலாம் இல்லை. அப்புறம் இந்த பூரி வந்து இங்கே இருக்கிற நார்மல் தள்ளுவண்டி கடையிலே விற்பாங்க. மெடிக்கல் மூடி இருக்குது. சரி, கிரவுண்டுக்கு போய் பார்த்துக்கலாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் பஸ் வரல. சோனா போனாலாம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ண வேண்டியது வந்துச்சு. பஸ் வந்துருச்சு அப்படின்னு அட்டகத்தி படத்தில் சின்ன பையன் கத்துவான். நல்லா இருக்குப்பா. இந்த இடத்த நின்று பார்க்காம போகவே மாட்டேன். வைகானிக்கான இடம். எப்படியாவது உள்ளே போயிடணும். ஒரு காலகட்டத்தில் போயிடணும். சீக்கிரமே போயிடணும். ஆனால் நம்ம முதல்ல மேட்ச்சுக்கு போகணும். இப்போது நம்மளோட கேட் 16 L. இங்கே ஒரு செக்கிங் இருக்குது. லேடிஸுக்கு தனி வரிசை. அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இங்கே ஒரு செக்கப் இருக்கும். அங்கே செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏய் தம்பி, தள்ளுப்பா தம்பி. அங்கே ஒரு செக்கப் நடக்கும். एक चिकन बिरयानी भैया, बिरयानी एक चिकन बिरयानी. இப்போது நான் இருக்கிற இடம் வந்து, இப்போ நான் கிராஸ் பண்ணுற இடம் வந்து கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் போலீஸ்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி இருக்காங்க. அங்கே தான் இருக்கேன். போலீஸ்க்குன்னு தனியாக தங்கியிருப்பாங்க. போலீஸுக்கு சாப்பாடு போயிட்டுருக்கு. நண்பர்களே, பிரியாணி கிடைச்ச சந்தோஷத்தோட ஒரு நல்ல ஒரு இடத்துக்கும் இடத்துல பாருங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஹைதராபாத் ஸ்பெஷல்லாம் சொன்னானுங்க. ஏய், சிக்கன் இருக்கும்ல, ஏமாத்திர போறாங்க. இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 2 லீடில் இருக்காங்க. கில்லு வரமாட்டாரு போல. ஓகே, டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் என்ன கதைன்னு. ஒரு தூக்கத்தை போட்டுறேன். அவங்க கண்டிப்பாச்சு. ஆனால் பண்ட்டு கொஞ்சம் நம்ம இன்வால்மெண்ட்டாக இருக்காரு. பண்ட்டு ஜடேஜா கிட்ட அதிக தடவை காம வச்சுக்கிட்டே இருக்காரு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஸோ கிருக்கானந்தா விலாக் கொல்கட்டா டெஸ்ட் மேட்ச் டே 2 விழாவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். என்னடா மேலே அது ஜெர்கின்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி கணக்கணன்னு இருக்கும். இப்போ நான் இப்படி வேறு பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆமாம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு ஒரு வேலையை பார்த்து விட்டுடுச்சு. அப்புறம் இந்த வெதரும், அதாவது நம்ம கொல்கட்டா மாதிரியான இந்த பக்கம் வடநாட்டுக்கெலாம் நம்ம வரும்போது இந்த குளிர் லைட்டாக மைல்டாக அடித்தாலும் நம்மளுக்கு அது தாங்காது. நமக்கு இப்போ அதே நிலமை தான். நேற்றுக்கு ஸ்வெட்டர் இல்லாமல் போய் பார்க்கலான்னு போனேன். இந்த குளிர், அது ஹீட்டு நம்மளுக்கு. ஆக்சுவலி அது குளிர் இல்லை, ஹீட்டு. இந்த பனி இப்போது உடம்பு செம்ம ஹீட்டாகி நேற்றுக்கு சாப்பிட்டதெல்லாம் நான் வாமிட் எடுத்துட்டேன். அப்படியே வாமிட் எடுத்துட்டேன். ஏன்னா வீலாக ஓப்பன் பண்ணதே இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா? தெரியல, எனக்கு டக்குனு உங்கள் வீட்டில் அதை சொல்லணும்னு தோணுச்சு. வேலையை பார்த்துட்டு வச்சு நேற்றுக்கு வேலையே செய்ய முடியல. நைட்டு இன்றைக்கி ஐபிஎல் ரிட்ராக்ஷன்ஸ் வேறு இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரில. மாதிரி ரொம்ப முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்க, இந்த கிருக்கானந்தாஸ் விலாக் கொல்கட்டாவிலேருந்து வரவேற்கின்றேன். நானே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சால் சாப்பிடுவோம். மாத்திரை வாங்கணும். தம்பி நம்மளோட ட்ரிப் அட்வைசர் தினு மாத்யூஸ் ஆன்லைனில் இருந்தாருன்னா கால் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டு அந்த பையனுக்கு கால் பண்ணி மெடிக்கல்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா தினம் உங்களுக்கு மெடிக்கலில் வாங்கி கொடுத்துருவாப்புல மாத்திரை. கேட்டு பார்ப்போம். போவோம். சொல்லலாம்னு வந்திருக்கேன். மெதுபூரி 2, சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர் பூரி மாதிரி தான். என்ன சின்ன பூரி அம்மா சுடுது. நம்ம ஊர் பூரி தான். பின்னாண்டு கொடுக்குறாங்க.
இவங்க சாப்பாடுல உருளைக்கிழங்கு மஸ்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு நல்லா. இடம் மாறிட்டேன். ஜே படத்துல பார்த்தீங்களா கையில வச்சுட்டு சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது. நம்ம கூட நான்லாம் பச்சை நேரத்தில் பானிபூரி நினச்சிருக்கேன். அது ஏன்னா பானிபூரி வந்து கையில் வச்சு அதுவும் சாப்பாடு மாதிரி சாப்பிட்றாங்க. எப்போ பார்த்தாலும் வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா இங்கே கொடுக்குற பூரி தான் நம்ம ஊரில் இருக்கிற பெரிய சைஸ் பூரி, இப்போ சின்ன பூரி, அது பானிபூரி இல்லை. பட் ஆனால் இதுதான் இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. கூட ஒரு ஜிலேபி சாப்பிட்றாங்க. எனக்கு உடம்பு செலவு போனதுக்கு சாப்பாடு ஒரு காரணமானு யோசிக்கிறேன். எல்லா ஆங்கிலேருந்து யோசிக்கணும். இது எவ்வளோன்னு போகும்போது கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ரொம்ப ஹைஃபை யோயோ கடைலாம் இல்லை. அப்புறம் இந்த பூரி வந்து இங்கே இருக்கிற நார்மல் தள்ளுவண்டி கடையிலே விற்பாங்க. வேலைக்கு போகிறாங்கன்னா சாப்பிட்டு போவாங்க. என்னைய மாதிரி நானும் வேலைக்கு தான் போகிறேன், கிரவுண்டுக்கு சும்மா போல். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதான் ஜே படத்தில் வர இந்த பானிபூரி சீக்வன்ஸ். மாதவன் கிட்டேருந்து பிட் பாக்கெட் போடுவாங்களா, அப்போ அவங்க பிடிப்பாங்கல்ல, அப்போ சாப்பிட்டுருப்பாங்க. என்ன இதான் நான் சாப்பிடலங்க அந்த குட்டி குட்டி பூரி. அது வந்து 4 பூரி 28 ரூபா. 28 ரூபானா 4 அப்படின்னா 7 ரூபாயா ஒரு பூரி? 7 ரூபா. நம்ம ஊரில் இன்னும் ஒரு 3 ரூபா கொடுத்தா பெரிய பூரியை சாப்பிட்லாமா? இல்லை இப்போ விலை ஏறிடுச்சா? சின்ன விஷயம் நான் பூரி சாப்பிடும் போது ஊரில் 5 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன், இல்லை 2000 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன். மெடிக்கல் மூடி இருக்குது. சரி கிரவுண்டுக்கு போய் பார்த்துக்கலாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் பஸ் வரல. சூனா போனாலாம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ண வேண்டியது வந்துச்சு. பஸ் வந்துருச்சு, பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு அட்டகத்தி படத்தில் சின்ன பையன் கத்துவான். நல்லா இருக்கும், கவனிச்சிங்கன்னா தெரியும். பஸ் வருது. ஈடன் கார்டன் கொல்கட்டா. ஈடன் கார்டன் இங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸும் ஈடன் கார்டனுக்கு போகும். ஆனால் நம்ம தெரியாத மாதிரியே கேட்டுட்டு ஒரு தடவை ஏறிக்கணும், இல்லைன்னா சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ திரும்பவும் ஒரு தடவை விவேகானந்தாவில் இருக்கவங்களை வரவேற்கின்றேன். டீ மட்டும் சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. பாருங்கள், சீட்ஸ் தான் கொல்கட்டா பஸ்ஸோட சீட்ஸ் எப்படி இருக்கு. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் பஸ்ஸோட சீட்ஸ் அகைன் காமிக்கிறேன். நம்ம ஊரில் வந்து வரிசலாக பஸ் சீட்ஸ் இருக்குமா, அந்த பக்கம் வரிசலாக இருக்குமா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் வழி விட்டுருப்பாங்க. அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பொருள்லாம் ஜாமான்லாம் வைக்கிற அளவுக்கு கேப் விட்டுருப்பாங்க. ஸோ இப்படி பஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் சேராதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் கூட்டம் சேரும். நேற்றுக்கு செம்மையாக கூட்டம் சேர்ந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான ஒரு பஸ். கொல்கட்டா மஜ்னு ஜே படம்லாம் ஞாபகம் வருதா? எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்த நின்று பார்க்காம போகவே மாட்டேன். வைகானிக்கான இடம். எப்படியாவது உள்ளே போயிடணும், ஒரு காலகட்டத்தில் போயிடணும், சீக்கிரமே போயிடணும். ஆனால் நம்ம முதல்ல மேட்சுக்கு போகணும். இது காட்ட மறந்துட்டேன், ஏன்னா பக்கத்தில் பெரிய மைதானம் இருக்குது, கொல்கத்தா மைதானம். ஸோ அதனால் இவங்களுக்கு பார்க்கிங்கு பிரச்சனையே கிடையாது. வரவங்களுக்கெல்லாம் சூப்பராக பிரித்து விடுவாங்க. அதாவது இருக்கிற இடத்த பசங்க அங்கே விளையாடுவாங்க சைடில், அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பார்க்கிங்கும் பண்ணுற அளவுக்கு சூப்பராக பண்ணுவாங்க. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் பொறுத்த வரைக்கும் அது அந்த பழைய காலத்து கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய மேட்சஸ் நடத்தி இருக்கிறாங்கிறதுனால ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் என்ன தேவைங்கிறதுனால அவங்களால பண்ண முடியும். நீங்கள் என்ன சென்னை என்ன உங்களுக்கு தெரியுமா சேப்பாக்கத்தில் அப்படிங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கலைவாணர் அரங்கத்தில் பீச் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் கிளப்பு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. சென்னையில் இடம் கிடையாது, ஆனால் கொல்கட்டாவில் இடம் இருக்குது. இடம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பாருங்கள், போலீஸுக்குன்னு தனியாக, பசங்களுக்கு வரவங்களுக்கு தனியாக, காரு பைக்குன்னு. இப்போது நம்மளோட கேட் 16L. இங்கே ஒரு செக்கிங் இருக்குது. லேடிஸுக்கு தனி வரிசை, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இங்கே ஒரு செக்கப் இருக்கும். அங்கே செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏய் தம்பி தள்ளுப்பா தம்பி. அங்கே ஒரு செக்கப் நடக்கும். ஸோ நான் வந்து எள்ளு மேலே போனோம். நான் ஆல்ரெடி நிறைய கிரவுண்டுக்கெலாம் மேட்ச் பார்க்க போயிருக்காங்கிறதுனால எனக்கு இதெல்லாம் பழக்கம். அதனால் வந்து நான் எல்லா பொருளையும் கையில் எடுத்து வச்சுப்பேன் ரெடியாகவே. செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம். இங்கே முதல்ல தண்ணி குடிச்சுப்போமா. இங்கே ட்ரிங்கிங் வாட்டர்னு இருக்குது, சும்மா வாயை மட்டும் லைட்டாக கொப்பளிச்சுட்டு போவோம். இங்கேயா அப்படின்னு கேட்குறீங்களா? சும்மா வாய் மட்டும் நினைக்கிறது தான். ஆனால் அவ்வளோ மோசம் இல்லை. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட டேப்லெட் கேட்டிருந்தேன்.
இவங்க வந்து இந்த பக்கம் போங்கன்னு சொல்லி பார்ப்போம். நேரம் இருக்குது கொஞ்சம் நம்மளுக்கு, அதனால கொஞ்சம் போவோம். உடம்பு ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டாண்டில் பூரி பப்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பெருப்பா நம்மளை ஏமாத்திட்டாங்க பெருப்பா. ஆனால் எல்லாம் 100 ரூபா 80 ரூபா பாவுபாஜி நம்மளை ஏமாத்திட்டாங்க பெருப்பா. இதெல்லாம் கிடச்சா நேற்று சாப்பிட்ருந்துருப்பேன், நீங்கள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காது. பாருங்களேன், இங்கே பாருங்க, எல்லா ஸ்டாண்ட்லையும் இருக்குங்க, அங்கே பாருங்கள், நான் பார்த்துட்டேங்க. என்னோட எல் பிளாக்ல மட்டும் எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாண்ட்லேயும் இருக்குங்க. ஸோ இறங்கிட்டு இருக்குது இந்த இவங்க கொள்ள லாபம் ஜாலி தான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஆனால் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிரிக்கானந்தா மெடிக்கல் ஷாப்பை தேடி வந்தால் நமக்கு கிடைச்சதோ கண்டென்ட்டு. கடவுளே, செம்மையான போலீஸ்காரராக இருக்கார் இவர். என்ன ஐயோ, அந்த போலீஸ் செம்மையாக கோவப்பட்டார். அவர் மனிதாபிமானம் இல்லையாங்கிற அளவுக்கு கோவப்பட்டார். நான் உள்ளே போனேன், அதாவது மெடிக்கல் ரூம் போனால் அங்கே வந்து என்ன சொன்னாங்க, அதான் என்ன மெடிக்கல் ஷாப்பில் என்ன சொன்னாங்க, ஒன்லி எமர்ஜென்சி தான் சொன்னாங்க. அதனால் டேப்லெட் இல்லையா, அதனால் சரி சார் என் பாடி தாங்கிடும் சார்ன்னு நான் போகிறேன். நான் எனக்கு இன்றைக்கி வெயிலும் வராது, பிரச்சனையெல்லாம் மேட்ச் பார்ப்பேன். பாடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. மேட்ச்சுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்தனால இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் ஆன் டியூட்டி அப்படின்னு இந்த 2 சேரில் போட்டிருக்காங்களா. இது என்னென்னா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில், அதாவது ஸ்டாண்டுக்கு ஒன்றுலாம் இல்லை, மேக்ஸிமம் ஒவ்வொரு வரிசையிலையும் இல்லை ஸ்டாண்டில் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான சீட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எதனால் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான சேர்ஸ் எதுக்காக அப்படின்னா, போலீஸ் நம்மளை பாதுகாக்கிறாங்கல்ல, அவங்க கால் கடுக்க நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சீட்ஸ் இங்கே கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 1 இல்லை 2 இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வேறு எந்த ஸ்டேட்லையும் நான் பார்த்ததில்ல. நிறைய போலீஸ் வந்து இங்கே காலியாக தான் உட்காருவாங்க, இல்லைன்னா வந்து எங்கேயா சாஞ்சு நிற்பாங்க. பட் நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க, உட்காந்துட்டே பார்த்துக்கோங்க அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ரோந்து போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காரத்துக்கு, அவங்களும் கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறதுக்கு ஸோ இப்படி ஒரு சீட்டு கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் அதை கொடுத்துருக்குறாங்க. அது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போலீஸ்காரங்க இப்போ நம்ம பார்த்துக்கிறாங்கப்பா, அவங்களுக்கும் கால் வலிக்கும்ல, அவங்களும் மனிதர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி பண்ணாங்கன்னா, சீட்ஸ் வச்சாங்கன்னா சந்தோஷம். ஒரு சீட்டுங்களா, மேக்ஸிமம் ஒரு சீட்டு, 2 இல்லாமல் ஒரு சீட்டு அங்கங்கே வச்சாங்கன்னா போலீஸும் நம்மளை சந்தோஷமாக பாதுகாப்பாங்க. இது எனக்கு பிடிச்ச கான்செப்ட். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் பண்ண இந்த கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் பண்ண இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். அப்புறம் என்னோடய கணிப்பு என்னென்னா, அந்த சேரு, இந்த போலீஸ் ஆன் டியூட்டி அப்படிங்கிற சீட்டு வந்து போலீஸுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே கல்கட்டாவில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டாண்ட்லையும் நிறைய போலீஸ் தேவைப்படுவாங்க. ஏன்னா இங்கே நடந்த சம்பவங்கள், அசம்பாவிதங்கள்லாம் அப்படி 1996 வேர்ல்டு கப் செமிஃபைனல் இந்தியா தோற்றுனதுக்கப்புறம் கிரவுண்டில் நடந்த சம்பவம். அப்புறம் 1999 ஏஷியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சில் சச்சினுக்கு தவறுதலாக ரன் அவுட் கொடுத்துருவாங்கல்ல, தவறுதலாக இல்லை, அது ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியெலாம் போகும். அப்போது வந்து க்ரௌடு கொந்தளிச்சு பாட்டெலாம் உள்ளே தூக்கி போட்டு கிரவுண்டை எரிச்சு இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் இங்கே கண்டிப்பாக போலீஸ் தேவை இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து இங்கே போலீஸ் மஸ்ட்டு. போலீஸ் நிறையாவுக்கு செல்லுபடி ஆகுங்கிறதுனால வந்து இங்கே சீட்ஸ் அவங்க போலீஸுக்குமே தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக, அதாவது கொல்கட்டா அப்படின்னாலே எனக்கு போலீஸ் ஞாபகத்து வருவாங்க. எதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஏதாவது பண்டிகை நடக்குது அப்படின்னா இங்கே மேட்சஸ் எங்களுக்கு கொடுக்காதீங்க, போலீஸ் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கொல்கட்டா கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலும் பிசிஐ வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து, அதாவது கொல்கட்டாவில் வந்து மேட்சஸ் நடக்காத அளவுக்கு மாற்றுவாங்க. இங்கே ஷெடியூல் போட்டாங்க. அதாவது நீங்கள் ஐபிஎல்லே இங்கே நினச்சாலும் நீங்கள் பண்டிகை காலகட்டங்களும் நடத்த முடியாது, கொல்கட்டாவில் நடத்தவே முடியாது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஷெடியூல் மாற்றிருக்காங்க. ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்லில் வந்து இங்கே பண்டிகை தினத்தில் மேட்ச் வருதுங்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து கம்மியாக இருக்காங்கிறதுனால வந்து செஞ்சுருக்கிறாங்க, மேட்சே மாற்ற வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கொல்கட்டாவில் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை தான். ப்ளஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கங்குலியை வந்து ஐபிஎல் எடுக்கலை அப்படிங்கிறதால ஒட்டுமொத்த
கொல்கட்டாவுமே நாங்கள் மேட்ச் பார்க்க வரமாட்டோம் அப்படின்லாம் பண்ணாங்க, தடை செஞ்சாங்க. ஸோ அப்படி ஒரு மாதிரி விக்ரஸாக இருக்கிறவங்க அந்த கொல்கட்டா ரசிகர்கள். ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு பாதுகாப்பும் கொஞ்சம் லைட்டாக அடக்கணும், இங்கே ஏதோ பிரச்சனை வரக்கூடாது, சட்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னா போலீஸை நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், போலீஸுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவமும் கொடுக்கணும். ஸோ இங்கே கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறானா, ஆமாம், இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இது ஏன்னா இவ்வளோ கடந்து வந்த பாதைகளால் கிடைச்ச ஒரு படிப்பனையால் இங்கே இவ்வளோ பண்ணுறாங்க கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் போலீஸ்க்கு. வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டேன், முடியல, உடம்பு தண்ணி கேட்குது, வாங்கிட்டேன். திரும்பவும் 50 ரூபா. அங்கே இன்றைக்கி பேட்டிங் கண்டிப்பாக சுப்மன் கில் பண்ணுவார்ல, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார் சுப்மன் கில். அவர் பின்னாடி அபினவ் முகுந்த், அவர் நம்மளை இன்ஸ்டா ரீலுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார். அங்கே இங்கே அபினவ் முகுந்த், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன். அதாங்க ஜெய்ஸ்வால் இன்னைக்கு கையை சுற்றி பவுலிங் போட்டுகிட்டே இருக்காரு. அதான் ஆல்ரவுண்டராக இருந்தால் தான் மேக்ஸிமம் 11th இடம் கிடைக்கும் போல், அதனால் பவுலிங்கும் பழகிறாரு, போடுவார். ஆனால் ரெகுலராக கிடையாதுல்ல. ப்ளஸ் இன்னைக்கு பேட்டிங்கும் அவருக்கு வாய்ப்பு இல்லை, அவுட் ஆகிட்டார் நேற்றுக்கு. போட்டு பழகுவோம், கொஞ்சம் பவுலிங் கோச் இம்ப்ரெஸ் பண்ணுவோம், அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட வந்தது இன்றைக்கி பேட்டை கையில் எடுக்கிற, பாலை கையில் எடுத்து போட்டிருக்காரு. அப்போ கூடிய விரைவில் நம்ம ஆல்ரவுண்டர் ஜெய்ஸ்வால் பார்க்கலாமோ தோணுது. தப்பு கிடையாது. எர்லி ஸ்டேஜஸில் ரோஹித் சர்மா அவ்வளோ ஓவர்ஸ் போட மாட்டார் ஓப்பனராக, சேவாக்கும் லிமிடெட் ஓவர்ஸ் தான் போடுவார். ஜெய்ஸ்வால் எப்படி என்னென்னு பார்ப்போம். ரொம்ப நேரம் போட்டுட்ருக்காருங்க. டெக்னிக்கலாக நிறைய பேர் பார்த்து யாராவது கண்டுபிடிப்பீங்க. சொல்ல போகிறதுக்கு 2 டீமும் தயாராகிட்டாங்க. நல்ல நாள் ஐபிஎல் ரிட்டர்ன் நாள். ஒரு பக்கம் கேரளாவில் ஒரு பக்கம், சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பக்கம். க்ரௌட் எண்ணிக்கை அதிகமாக வரும், நல்லா கட்டும், டவுட்டே கிடையாது. ஆஷி பின்னர் எடுத்தோடனே மறுபடியும் என் ஜர்க்கின் எடுத்து போட்டேன். வேர்த்துச்சு, டப்புன்னு வேர்த்துச்சு. வேர்த்ததுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு குளிர்ச்சு. அதாவது திடீர்னு ஜில்லுன்னு ஒரு மாதிரி காற்று அடிக்குது. ஸோ அதனால் என்ன, உடம்பு தாங்க மாட்டேங்குது. இது தாண்டி அடுத்து கவுஹாத்தி போகணும். ஸோ கவுஹாத்திக்கு உடம்பு நான் ரெடி பண்ணணும், உடம்பு பார்த்துக்கணும், உடம்பு முக்கியம். இதை தாண்டி இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு இன்னும் ஒரு 3-4 நாள் வேறு இருக்குது. ஸோ உடம்பு ஹெல்த் ரொம்ப முக்கியம். பிகில் வாஷி சும்மா நறுக்கு ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் பேக் ஃபுட்டில் போய்ட்டு ஒரு நல்லா ஆடிட்டுருக்காரு. அவரோட பேட்டத்தில் ரன் வந்திருக்கு. கேஎல் ராகுலுக்கும் கேஷவ் மகாராஜுக்கும் தான் இன்றைக்கி அவங்க 2 பேருக்கு போட்டி இருக்குது. ஏன்னா நேற்றுக்கே கேஎல் ராகுல் வந்து கேஷவ் மகாராஜ் நல்லா போட்டு பார்த்தாரு. இது மாதிரி பார்க்க மேட்ச் நல்லா இருக்கு. ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி சாலிட்டாக ஆடிட்டு இருக்காரு. 2 பேரும் இது மாதிரி செம்மையான டெஸ்ட் கிரிக்கெட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. பிளாக் பஸ்டர் இல்லாமல் இது மாதிரி சூப்பர்பான ஒரு கல்ட்டு படம் காமிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் வாஷி ஒரு ப்ராமிசிங் நம்பர் 3 தெரியுறாரு. அப்புறம் அந்த பக்கம் கூட்டம் நேற்றுக்கெல்லாம் சாயங்காலம் தான் அப்படி இருந்துச்சு. மேலே கூட்டம் வருது, கூட்டம் வரும் ஃபுல்லாக. இன்னைக்கு சனிக்கிழமை வேலை. 2 பேரும் சேர்ந்து அம்பரன் பார்த்துட்டு எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. பாக்கிட்டு வந்து ஒரு கையில் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் மாலை லீவ் பண்ணி பொறுமையாக டேப் பண்ணி ஃபுல்லாக அந்த பேட்டை வாங்கி சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வாஷி நம்பர் 3 இந்தியாவுக்கு அமையவே மாட்டேங்குதோ, ஆனால் நல்ல ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு. சுப்மன் கில் இந்தியன் கேப்டன். சவுண்ட் இருந்துச்சு கில்லுக்கு. எக்ஸ்ப்ளோர் அடிச்சாப்புல கில்லுக்கு என்னாச்சு, கழுத்துல அழுத்து பிடிச்சிக்கிச்சா. வராரு அழுத்த பிடிச்சு கிளம்புறாரு. இந்தியாவுக்கு ஒரு 4வது விக்கெட் விழுந்த மாதிரி தான். யார் வருவாங்க? ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ரிஷப் பண்ட் வருவாரா? ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒன்றா சொல்லாது. ஆகஸ்ட்டில் ரிஷப் பண்ட்டுக்கு அடிபட்டுச்சு. ஆனால் இந்த கில்லு வந்து பால் ஃபேஸ் பண்ணாரு, அப்படியே உள்ளே போயிட்டாரு. இங்கிலாந்து மான்செஸ்டர் மேட்சுக்கு பிறகு ரிஷப் பண்ட் இடது கார்டன்ஸ்ல ரசிகர்களோட ஆரவாரத்திற்கு இடையில பாய்னி எல்லாரும் வீடியோ போட்டோ எடுத்துட்டு போறாங்க. பண்டோட
கேமுக்கு நானும் டிவியில் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு இதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு காலில் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்காரு. பிறக்க வராங்களேப்பா. நேற்றுல இருந்து கேஷவ் மகாராஜ் ஸ்கேல் ஆஃப் பேட்டில் போயிட்டு இருந்தது. பேர் எந்த டெஸ்டினேஷன் கொடுக்கல, சாஃப்ட் சிக்னலாம் கொடுக்க முடியாது. பெரிய விக்கெட்டு இப்போ ராகுலோட விக்கெட் போச்சுன்னா ராகுல் 2 பாலுக்கு 39 ரன்னு. பேட்டை பட்டுச்சு, இந்த பிரச்சனை கிடையாது. பேட்டை பட்டுச்சுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. நிறைய அடிச்சுட்டா டவுட் என்னன்னா பேட்டை பட்டது பிரச்சனை கிடையாது. கேட்ச் எடுத்துட்டாங்களா, நிறைய அடிச்சுதா இல்லையான்னா ரொம்ப நேரமா ஃபேன்ஸ்லாம் கேட்ச் ட்ராப் ஆகிடுச்சுன்னு கொண்டாடுறாங்க. நேற்றுல இருந்து கேஷவ் மகாராஜ் ஸ்கேல் ஆஃப் பேட்டில் போயிட்டு இருந்தது. செக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கில்லு வேற போயிட்டாரு, வெயிட் பண்ணுறாங்க. பேர் எந்த டெஸ்டினேஷன் கொடுக்கல, சாஃப்ட் சிக்னலாம் கொடுக்க முடியாது. பெரிய விக்கெட்டு இப்போ ராகுலோட விக்கெட் போச்சுன்னா ராகுல் 2 பாலுக்கு 39 ரன்னு. பேட்டை பட்டுச்சு, இந்த பிரச்சனை கிடையாது. பேட்டை பட்டுச்சுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. நிறைய அடிச்சுட்டா டவுட் என்னன்னா பேட்டை பட்டது பிரச்சனை கிடையாது. கேட்ச் எடுத்துட்டாங்களா, நிறைய அடிச்சுதா இல்லையான்னா ரொம்ப நேரமா ஃபேன்ஸ்லாம் கேட்ச் ட்ராப் ஆகிடுச்சுன்னு கொண்டாடுறாங்க. ராகுல் கிளம்பிட்டாரு. இது அவுட் வந்துச்சு. இன்னொரு பக்கம் ஜடேஜா டேவா என்ன கதைன்னு தெரியல. பட் ஜடேஜா உள்ள வராரு. எடுத்துக்கோங்க, அவர் வர்றதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் சனிக்கிழமை வந்திருக்கிற எல்லாருக்கும் பிளாக் பஸ்டர் சனிக்கிழமை. ஏன்னா ரிஷப் பண்ட் உள்ள நிற்கிற வரைக்கும் கலக்கல் தான் கலக்கிட்டு இருக்காரு. 150 ரூபா, 60 ரூபா, 250 ரூபா டிக்கெட்டு. பைசா வசூல் ஆகிரும் போல. இன்னைக்கு ரிஷப் பண்டோட இன்னிங்ஸும் முடிஞ்சிச்சு. ரிசல்ட் வரும் போல அந்த டெஸ்ட் மேட்ச்சு. ஓகே கிடையாது. எல்லாரும் அப்படியே அமைதியாகி உறைஞ்சி உட்காந்துருக்காங்க. 21 ரன் பின்னிலையில் இருக்காங்க. ஜடேஜா வாங்க சாப்பாடு வாங்கி வச்சுப்போம், நம்மளும் போவோம். எல்லாரும் பாருங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் போகுது. நம்மளும் இறங்குவோம். லைன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இதில் வெஜ் ரோல்லாம் கண்டிப்பாக வேணாம். வெஜ் ரைஸ் வித் சில்லி சிக்கனா, வெஜ் ரைஸ் வித் சிக்கன் மஞ்சூரியன் என்ன வாங்கலாம்? வெஜ் ரைஸ் சில்லி பன்னீர். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரைட் விட்டோடனே வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அந்த இடத்துல நிற்க முடியல. பின்னாடி வரைக்கும் லைன் வந்துச்சு. இதில் எதை வாங்கலாம்? வெஜ் ரைஸ் சில்லி பன்னீரா, வெஜ் ரைஸ் வித் சில்லி சிக்கன், ஸ்ப்ரிங் ரோல் வெஜ், நான்வெஜ், சிக்கன் பிரியாணினா என்ன வாங்கலாம்? அப்படியே கொடுத்து நான் வேறு இந்த ஃபோன்பே ஜிபேலாம் யூஸ் பண்ணுறதில்ல. காசு எடுத்து நான் ஆச்சு 2000 ரூபா தான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ என்கிட்ட 250 ரூபா தான் இருக்குது. 150 ரூபா எங்கே போயிடும். 100 ரூபாயை வச்சு எப்படியாச்சும் இன்னைக்கு வீடு போய் சேர்ந்துட வேண்டியதான். ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் வேறு இருக்குது. சீக்கிரம் போய் சேரணும். எடுத்து கொடுங்கடா சீக்கிரம். ஆல்ரெடி உடம்பு ஹீட்டாக வேறு இருக்குது. இதில் நான் வந்து சில்லி சிக்கன் சாப்பிட்றதா, சில்லி பன்னீர் சாப்பிட்றதா, எனக்குன்னு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் எப்படி எப்பவுமே
சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நினைக்கிறேன். ஒரு வழியாக நெருங்கிட்டோம் பக்கத்தில். வாவ் சைனாவா? வாவ் சைனாவா? ஏமாற்றம். நான் சாப்பிட நினைச்சாலும் சாப்பிட முடியாது போல. பேசாம நான் பிளாக் மாதிரி போக போறேன். அதான் செய்ய போறேன். வேற பிளாக் போக போறேன். நான் மாறி தான் போக போறேன். ஆமா, என்னென்ன அங்க லைன் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற பிளாக் எல்லாம் பாருங்க, நிறைய விற்கிறாங்க. இந்த குளிரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. வேற லெவல் தான் அவங்க. போவோம். உணவு தேடி ஒரு பயணம். கிரிகானந்தா. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றணும். அங்கே பர்கர் கடைலாம் இருக்கு இந்த ஸ்டாண்ட்ல. ஏய், நல்லா வருவீங்கடா. இது பீட்சா கிடைக்கிறது ஓகே, பெரிய விஷயம் கிடையாது. ஆஹா, நம்ம எல்ல ஸ்டாண்டு தான்டா ஒண்ணுமே இல்லாம கிடக்குற நினைக்கிறேன். கடைசியா பர்கர் தான் சாப்பிட்டு தொலைணும் போல. போ, இல்லைனா இங்க ஏதாவது ட்ரை பண்ணிடுவேன் நான். பிரியாணி இருக்கு, இங்க பிரியாணி வாங்கிட வேண்டியதான். காசை கையில வச்சுட்டு என்னத்த பண்றாங்க? நான்வெஜ் பவுலா ட்ரை பண்ணி பார்ப்போமா? 150 ரூபா. சாப்பிட்றோம், இங்கே சாப்பிட்றோம். வாடா வாடா வாடா. ஆஹா, காலி நினைச்சோம். एक चिकन बिरयानी भैया। बिरयानी आपका नाम? टिश्यू दो ना। एक चिकन बिरयानी। टिश्यू टिश्यू। ए चिकन बिरयानी आपका? சே வாங்கியாச்சு. நம்ம பிளாக் போவோம். நம்ம பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இப்போதைக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி 150 ரூபா. கதுக்குடா ஈடன் கார்டன்ஸில் வாங்கியிருக்கேன். அதை கிரிக்கானந்தா உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். கிட்டையும் விடாமல், பிரியாணியும் விடாமல், சிக்கன் பிரியாணியில் சிக்கன் இருக்குங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூ. நம்ம போவோம். இந்த சிக்கன் பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 பிளாக்கை தாண்டி போகுது. என் பிளாக்ல ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து, இப்போ நான் கிராஸ் பண்ணுற இடம் வந்து கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் போலீஸ்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி இருக்காங்க. அங்கே தான் இருக்கேன். போலீஸ்க்குன்னு தனியாக தங்கியிருப்பாங்க. போலீஸுக்கு சாப்பாடு போயிட்டு இருக்கு. நம்ம பிளாக் ஆல்மோஸ்ட் கூட்டமே இருக்கு, கம்மியாக இருக்கும். ஓ, யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தனியாக இருக்கும். பிரியாணி போயிட்டு இருக்கு. நண்பர்களே, பிரியாணி கிடைச்ச சந்தோஷத்தோட ஒரு நல்ல ஒரு இடத்துக்கும் இடத்துல பாருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிடலாம். இடத்துக்கு தெரியல அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும்னு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் டிமாண்ட் வைக்கிறாங்க. சாப்பிடுவோம். தண்ணிலாம் தேவையில்லை. ஏதோ ஹைதராபாத் ஸ்பெஷல்லாம் சொன்னானுங்க. உட்காந்தே சாப்பிடலாம் போல. எடுங்க. ஏய், சிக்கன் இருக்கும்ல, ஏமாத்திர போறாங்க. இருக்கு, சிக்கன் இருக்கு. சால்னா கொடுத்துருக்கலாம், கிடைச்சத சாப்பிட்றாங்கிறீங்களா? உண்மையிலே நல்லா இருக்கு. கொல்கட்டாவில் அவங்க ஃபுட்டில் உருளைக்கிழங்கு இல்லாமல் இல்லை, சோறை இறைக்காமல் சாப்பிட்றோம். ஏன்னா சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த பீஸ் வரமாட்டேங்குது. பீஸா உருளைக்கிழங்காது பாருங்க. உருளைக்கிழங்கு பாருங்க, இவ்வளோ உருளைக்கிழங்கு வச்சு ஒரே ஒரு பீஸை மட்டும் வச்சிருக்காங்க. ஏமாத்திட்டாங்க கிட்டீங்களா? உருளைக்கிழங்கு எதுக்குறா சாப்பிடணும்? சிக்கன் தானே சாப்பிடணும். நான் பாவிக்கலாம்.
எவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த ஒரே ஒரு சிக்கன் பீஸுக்கு தானா? பரவாயில்ல. ஆனால் 3 உருளைக்கிழங்கு ஒரே ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. நம்மளை ஏமாத்திட்டாங்க பெரியப்பா. அந்த டெம்ப்ளேட்டு ஒரு மாதிரி செம்ம டெம்ப்ளேட்டு. காமெடி செம்ம காமெடி. சிக்கன் நல்லா இருக்கு. இன்னொரு பீஸ் வச்சிருக்கலாம். சாப்பிட்றீங்களா? வேணுமா? ஆனால் சும்மா சொல்ல வராதுங்க. கஷ்டப்பட்டதுக்கு வேற லெவலில் பிரியாணி. பிரியாணி டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. வேற லெவலுங்க பிரியாணி. வேற லெவலுங்க. சீரியஸாக வேற லெவலுங்க. கிரவுண்டில் மீன் ராஞ்சியில் விசாரிச்சு அப்புறம் வேர்ல்டு கப்புக்கு கொல்கட்டாக்கு மீன் செப்டம்பர் அப்போ வரும்போது அங்கே இப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ கொல்கத்தாவில் நல்லா இருக்கு. ஒர்த்து, தாராளமாக ஒர்த்து. பால் போட்டு போகிறாரு ஃபேன்ஸுக்கு. நான் மனுஷன் கோட் சட்டையோட போயிட்டாங்க. அசோசியேஷன் ஆஃப் பெங்கால்ல இருந்து இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. மிச்சம் அந்த அம்மா நடிச்சுக்கிட்டு இருந்தது. பசங்க வீடியோ எடுக்கிறாங்க. இந்த அம்மா நடிக்குது. செம்ம ஒரு ஆக்டிங் இப்போ போட்டுச்சு. கத்தி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. அது எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த அம்மா திரும்ப நடிக்கும். இந்த அம்மா செம்மையாக ஒரு ஆக்டிங்கை போட்டுச்சு. மிஸ் பண்ணிட்டோம். இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. 30 ரன் லீடில் இருக்காங்க. கில்லு வரமாட்டாரு போல. ஓகே, டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் என்ன கதைன்னு. ஒரு தூக்கத்தை போட்டுறேன். ரைன் ரெக்கட்டன் எப்போ மும்பை இந்தியன்ஸ் ரிவ்யூ எடுப்பாங்களா? அக்ஷர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, பேசுகிறாரு. வண்டி கையில் தான் அப்போ இருக்குது. ஆனால் கில்லு கிடையாது. வண்டி லாஸ்ட் இன்டர்நெட் எடுப்பார். வண்டி எடுக்கிறது ரிவ்யூ போல். அக்ஷர் தான் இப்பயும் அக்ஷர் நம்புறாரு. অন করে কি রেখে দেবো? তো জায়গা আছে? তোকে আমি বলছি যে তুই আমাকে হাত দেখ। Sadesa on fire. Ini gali sama kerja. $30,000 பேர் வந்திருக்காங்களாம். 40,000 ரசிகர்கள் சனிக்கிழமை கொல்கட்டா இடன் கார்டன்ஸ்ல. கொல்கட்டானா கொல்கட்டா தான். மொரட்டு அட்டாக்கு. டிஃபென்ஸ் எல்லாத்துக்கும் மனமா ப்ராப்பராக ஆடணும்.
குல்தீப் யாதவ்கிட்ட பண்ட் ஏதோ சொல்கிறாரு. பண்ட்டு தான் இப்போ லீட் பண்ணுறாரு வைஸ் கேப்டன். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. பண்ட்டு தான் ஆக்சுவலி இப்போ கேப்டனாக இருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். பண்ட்டு கேப்டன் பண்ட்டு குல்தீப் கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவாரா? நான் ஓவர் கொடுத்து நிறைய பேசினாரு. ஜடேஜா கிட்ட தான் போய் பேசுறேன். ட்ரிங்க்ஸ் பிரேக் பேசுறாங்க. பண்ணிட்டு கேப்டனா பண்ணிட்டு ஆனால் டெலிகேபிள்ஸ் எல்லாம் இருக்கிறது வெடிச்சிட்டாரு. இருக்கும்போது வெடிச்சாரு. என்ன என்னது கேப்டன் ரிஷப் குல்தீப் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும். பவுலிங் போடாததுக்கப்புறம் பவுலிங் போடாததுக்கப்புறமும் சரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு பண்ட்டு குல்தீப் கிட்ட. 2 பேர்கிட்ட இந்த கான்வா நடந்துக்கிட்டே இருக்கு. ரிவ்யூ 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 என்ன என்ன 7 ரோட்டி கேட்குறாரு பண்ட்டு. வாங்கினாருங்கிறாரு. ஒரு தடவை அக்செப்ட் ரிவ்யூ போல இந்த தடவை போல ரிஷப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. டாக்டர் பண்ட் க்ளோஜர் கையில் அடிப்பட்டுச்சு. ஆர்அவுட் ஷாட்ல ஃபீல்டிங் பண்ணும்போது பண்ட் அங்கேயே உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. ஜியோ வரவில்லை. பண்ட் சொல்ல அப்புறம் பெரிய ஒரு ஆக்சிடென்டே பார்த்தோம். போடு பண்ட் இன்னைக்கு செம்மையா ஆக்டிவா இருக்காரு. இப்போ மணி 3:30 ஆகுது. லைட்ஸ் போட்டாச்சு. டெய்லி டெஸ்ட் மேட்ச் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ். பண்ட் இன்னைக்கு சார்ஜ் நல்லா எடுத்துக்கிட்டாரு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. அது வேற விஷயம். ஆஹா இன்னைக்கேலாம் இல்லை, நாளைக்கே முடியுமா? ரைட்ரா அக்சர் ரிட்டர்ன்ஸ். எஸ் ஜடேஜா ஸ்மைல் ஜடேஜா ஸ்மைல் திருத்து. இந்த சைடில் ஜெய்ஸ்வால். ಟೆನ್ಷನ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಟೆನ್ಷನ್ ಆಗಿಟ್ಟಾರೆ. அவங்க கடிப்பாச்சு. ஆனால் பண்ட்டு கொஞ்சம் நம்ம இன்வால்மெண்ட்டாக இருக்காரு. பண்ட்டு ஜடேஜா கிட்ட அதிக தடவை காம வச்சுக்கிட்டே இருக்காரு. பட் இன்னொரு பக்கம் அதாவது பண்ட்டும் ஜடேஜாவும் பேசிட்டு இருக்கும்போது நினைக்கிறாரு என்னால நடக்குதுங்க அப்படின்னு. குல்தீப் யாதவ்க்கு கேப்டன் நடக்கிறது கஷ்டம்பா. ரோஹித்லாம் பாராட்டலாம். அளவு பார்த்து 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 அதெல்லாம் கோழி இப்படி கொதிக்க வச்சுட்டாப்லையா தெரியல. யாதவ் கேப்டன் பண்ணி கட்டி கேட்குறாரு, கெஞ்சுறாரு, ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, ரிவ்யூ போயிருக்காரு. பண்ட்டு தத்தில் அப்ரூவ் பண்ணல, கேஎல் ராகுல் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஸ்வீப் போனாங்க. போகலாம், ரிவ்யூ போகலாம்.
ரிவ்யூ மட்டும் போறான்னு ஏன் குல்தீப் முதல்ல குத்திடுவார். அதுக்கு பயந்தே ஒரு தடவை ரிவ்யூ போயிடுறது சரி போயிருன்னு. எப்பவுமே ரோஹித் குல்தீப் வரும்போது குல்தீப்பும் ஜெயிக்க மாட்டார், ரோஹித்தும் ஜெயிக்க மாட்டாங்க. அம்பையர்ஸ் காலில் வரும். பட் இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். அக்சருக்கு பதிலாக குல்தீப் கையில பால் கொடுத்தது சரியாகுமா? டே முடிந்தது. நல்ல சிறப்பான தினம் பவுலிங் இருக்கு. யாரு முன்னாடினா எல்லாரும் முன்னாடி. ஆனால் ஜடேஜா முன்னாடி சொல்றாங்க. ஓகேங்க, டே 2ஓட விலாக் நிறைவடைகிறது. மேட்ச் பார்த்துட்டு வந்துட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி ஐபிஎல் ரிட்டர்ன்ஸோட கடைசி நாள். அதுக்கு வீடியோ பண்ணணும். அப்புறம் அதாவது மேட்ச் முடிஞ்ச அந்த நாளோட ரிவ்யூ பண்ணணும். நிறைய வேலை இருந்துச்சுங்கிறதுனால இப்போ இன்னும் பாருங்கள், ஜடேஜாவுக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு இருக்குது. பண்ணணும்னு தெரியல, சொக்குது, பசிக்குது, தலை வலிக்குது. ஸோ நிறைய வேலை இருக்குங்கிறதுனால டப்புன்னு வந்துட்டேன். அதனால் சரி, நம்ம அப்புறம் நிறைய பேசுவோம். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பட் என்னால் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல வீடியோஸ் வந்து கிரிக்கானதாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த வீலாக் நிறைவடையுது. டே 3ஓட வீலாக் உங்களை நான் சந்திக்கிறேன். பட் கண்டிப்பாக இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நிறையா பண்ணியிருக்கேன். அதே அந்த பிரியாணிலாம் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வீலாகில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.